உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். தூரதேச பிரயாணத்தின் மூலமாக பணம் வருகிறது. ஆமாம், பல தொழில், ஒரு தொழில் கிடையாது, பல தொழில். அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்குது, அது மட்டும்தான் டிலே. நஷ்ட யோக ஜாதகம்ன்றான், நஷ்டம் அடைகிறது கூட யோகம்ன்றான், தரித்திர யோகம்னு தான் சொல்கிறான். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, இல்லைனாக்கா தலையில் அடிபடும், விஷஜுரம், காய்ச்சல், இப்போ வேறு ஃப்ளூன்றாங்களே, உங்கள் மூக்கில் தான் டக்குன்னு ஏறிக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கேயோ அடி அடித்தா எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி ஒரு விபரீத யோகம். ஒரு அடி விழணும் சாமி, அதுதான் சொன்னார் கண்ணதாசன். முதுவிலே சாய்ந்து கொள்ளும் போதும் முது இருக்கிறது, ஆனால் யாருக்கும் முது இருப்பதே தெரியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் மாத ராசி பலன்கள், காலம் 14 ஜனவரி 2025 செவ்வாய்க்கிழமை 8:53 AM முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிப்பதற்குள் நீங்கள் படாத பாடுபட்டு விட்டீர்கள். குடும்பத்தில் கடன் சாமி, வாய் புண்ணு சாமி, வலது கண்ணில் நீர் வடிது சாமி, என்ன சாமி ஏஸ் சுல்லான் வாஸ் சுல்லான் மாதிரி ஆயிட்டீங்களே சாமி. ஒரு பக்கம் விரயம், பொருள் செலவு, வரவே இல்லை செலவு, ஏதோ ஒரு தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அப்படியே அதுவும் 50-50 தான். திடீர்னு கடலில் குதிச்சிடலாமா, கடலில் குதிச்சிடலாமா, இல்லைன்னாக்கா இதில் குதிக்கலாமா. ஆமாம், கேட்டான் வால் மாதிரி தான். அந்த பக்கம் குதிச்சா கடல், அவ்வளோதான், முழுகிடுவோம். இந்த பக்கம் குதிச்சா நிலம், அந்த பக்கம் நீர், இந்த பக்கம் நிலம். அந்த மாதிரி கேட்டான் வால் மாதிரி இருக்க சுவாமி, நீ கேட்டான் வால். தூரதேச பிரயாணத்தின் மூலமாக பணம் வருகிறது. உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி வரதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. எங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலன்றீங்களே, அது உங்களுக்கு சொன்ன பலன் கிடையாது, பிள்ளைகள் உள்ளவங்களுக்கு சொன்ன பலன். கல்யாணமே ஆகாதவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சுப பலன், ஏதோ அவங்க எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் வருது, அதை பார்த்து ஒரு சுப பலன். ஏதோ ஒரு ஆவி அப்பப்போ உங்களுக்கு இன்ட்யூஷனில் சொல்லி பார் இங்கே போ, உனக்கு பணம் வரும், அங்கே போ பணம் வரும்னு பல வேலை செய்கிறீங்க சாமி. ஐயோ ஆமாம், பல தொழில், ஒரு தொழில் கிடையாது, பல தொழில். அப்படி பல தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று கிடைக்காம இருக்குது, அது மட்டும்தான் டிலே. மற்றபடி நெஞ்ச சுத்தின பாம்பு சாமி இந்த மாதம் யாருமே நம்ப மாட்டேன். பிறகு 8-10-2024 முதல் 4-2-2025 இந்த காலகட்டம் மிக 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 விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் வரவும் அதிக விரயமும், கொஞ்சம் வரவும் அதிக விரயமும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வெளி மாநிலம் போய் மாற்றலாகி அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிறகு 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 இந்த காலகட்டம் ஒரு சுபிட்சமான காலகட்டம், நல்ல காலகட்டம். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன்.
7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. எதில் நல்ல காலகட்டம்? கடன் வாங்குறதுல நல்ல காலகட்டம், வேற எதிலும் நல்ல காலகட்டம் கிடையாது. துன்பப்படுவதில் நல்ல காலகட்டம். ஏன்னா ஜோதிடத்தில் நஷ்ட யோக ஜாதகம்ன்றான், நஷ்டம் அடைகிறது கூட யோகம்ன்றான், தரித்திர யோகம்னு தான் சொல்கிறான். தரித்திரம்னா என்ன? வறுமை, வறுமை யோகம்னு பேர். சமஸ்கிருத தரித்திர யோகம். காரணம் 2 சேர்ந்தா தான் யோகமோ அபயோகமோ. யோகம்னா சேருதல்னு பொருள். ஆமாம், வறுமை யோகம் வரத்துக்கு கூட 2 கெட்ட கிரகங்கள் சேரணும். வளமை யோகம் வரணும்னா 2 நல்ல கிரகங்கள் சேரணும். இப்படி சொல்லும் சாமி ஜோதியம் சொன்னா சும்மாவா? பழைய பஞ்சாங்கத்தையை பாடிக்கிட்டு இருக்கிறது. புதுமை வேணாமா? தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, அப்பப்போ அப்படி இருந்தால் தான் புதுசாக சொல்ல முடியும், பல ஆங்கிளில், நியூ ஆங்கிளில். ஆக 20 அக்டோபர் 2024 முதல் 21 ஜனவரி 2025 வரலும் கடங்காரம் தொல்லை, வலது கண்ணில் நீர் வடிது, முகத்தில் அடிபடுது, எவனோ ஒருத்தன் எங்கேயோ அடித்தா அது உங்கள் தலைமையில் விழுது, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, இல்லைனாக்கா தலையில் அடிபடும், விஷஜுரம், காய்ச்சல், இப்போ வேறு ஃப்ளூன்றாங்களே, உங்கள் மூக்கில் தான் டக்குன்னு ஏறிக்கும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. பிறகு கடன்கார டார்ச்சரும் இருக்குது, வழக்கு சம்பந்தப்பட்டது இருக்குது, ஸ்டேஷனுக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வரீங்க குடும்ப சண்டையில். பிறகு 21 ஜனவரி 2025 டு இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பிப்ரவரி 12 2025 வரலும் மென்டல் டென்ஷனு, கடன்காரன் டென்ஷனு, கோர்ட்டு வழக்கு டென்ஷனு, ஹெல்த் டென்ஷனு, நோய் டென்ஷனு. பிறகு 24 ஜனவரி 2025 டு 11 பிப்ரவரி 2025 வரலும் எங்கேயோ அடி அடித்தா எங்கேயோ மழை பெய்யுதுன்ற மாதிரி ஒரு விபரீத யோகம். பிறகு 28 ஜனவரி 2025 டு பிப்ரவரி 12 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஓரளவுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் வருமான பெருக்கத்தை 6 என்ற தொகையில் பார்ப்பீர்கள். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. அது 6000, 60,000, 15,000, 24,000, 34,000, 42,000 அப்படி வரும். 6,000 ஆரம்பிக்குது, 60,000 வரலும் போகுது. இன்னொரு யோக ஜாதகமாக இருந்தாக்க 1.5 லட்சம் போகுது, 6 லட்சம் போகுது, 60 லட்சம் போகுது, 6 கோடி போகுது, 60 கோடி போடி சொல்லிக்கிட்டே போகணும். அந்தளவுக்கு யோகம் உள்ளவன் ராசி பலன் பார்க்குறான். அதெல்லாம் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் விட்டுட்டு அப்புறமா தான் பார்ப்பான். கரெக்டாக சொன்னாரியா ஜோசியர், பணம் போகும்னு போன மாதத்தில் அப்படின்னு. அப்புறமா ஃபாலோ பண்ணுவான். ஒரு அடி விழணும் சாமி. அதுதான் சொன்னார் கண்ணதாசன், முதுவிலே சாய்ந்து கொள்ளும் போதும் முது இருக்கிறது, ஆனால் யாருக்கும் முது இருப்பதே தெரியவில்லை. ஓங்கி ஒரு அறை விட்டால்தான் அடிப்பதற்கென்று ஒருவனை படைத்திருக்கிறான் இறைவன், அவனுக்கு ஒரு கையை வைத்திருக்கிறான் என்று தெரிகிறது. நமக்கு ஒரு முதுகும் இருக்கிறது. அப்படி சொல்லுன்னு நுழும்பது தான் தெரியுது. ஜோசியம் பார்க்க ஓடியாடுறோம். அது முன்னாடி வரலாம் நாங்கள்லாம் யார் தெரியுமில்ல அப்படின்றானே என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மாத ராசி பலாப்பலனை தெளிவாக துல்லிதமாக கூறினேன். பிறகு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது. அது நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுன ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி,
வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.